இந்த வருஷத்தோட ஒரு நல்ல படம்னு பார்த்தீங்கன்னா, அது நிச்சயம் இந்த மகாராஜா படம் இருக்கும். ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு சலூன் கடையில வேலை செஞ்சுட்ருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா, தன்னோட ஒய்ஃப் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாங்க. அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட பெண் குழந்தைய ஹீரோ விஜய் சேதுபதி தான் வளர்த்திக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா, அவர் வீட்ல ஒரு முக்கியமான பொருள் காணாம போயிடுது. அந்த பொருள் காணாம போனதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுக்க போறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரங்க அத கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்றாங்க. எடுக்காதபோது இவர் என்ன பண்ணுறாருன்னா, "நான் லஞ்சம் தரேன் 5,00,000 இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கங்க" அப்படின்னு சொல்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரர் நட்டி தான் இருக்காரு. நட்டி பார்த்தீங்கன்னா, காசுக்காக எது வேணா செய்யக்கூடிய போலீஸ்காரரா இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா, "சரி இந்த கேஸ் நான் எடுத்து நடத்துறேன்" அப்படின்னு சொல்லி நடத்திட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அனுராப் வந்து வீட்ல ஆள் இல்லாத இடத்துல பார்த்தீங்கன்னா, திருடிட்டு அங்க இருக்கிறவங்கள கொலை செஞ்சுட்டு வராரு. இது ஒரு பக்கம் காட்டிட்டு வராங்க. இந்த 2 கதையும் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, படம் பார்க்குறவங்களுக்கு புரியும். இந்த படத்துல மீதி இருக்கிற கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனுராப் பார்த்தீங்கன்னா, எல்லா வீட்லயும் கொலை செஞ்சுட்டு வரத போலீஸ் தேடிட்டு வராங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது ஒரு பத்திரிக்கையில பார்த்தீங்கன்னா, விளம்பரம் தராங்க. அந்த விளம்பரத்த பார்த்தீங்கன்னா, இவங்க படிச்சுட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சலூன்ல தான் இவங்க பார்த்தீங்கன்னா இருக்கும்போது, அதை யார் இல்லாதப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க இவங்க கூட்டாளியும். அப்போ விஜய் சேதுபதி பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா, அதை கேட்டுடுறாரு. கேட்டவுடனே பார்த்தீங்கன்னா, இவங்க மேலே ரொம்ப சந்தேகப்பட்டு அங்கேருந்து வெளியே வந்துடுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, அனுராப்போட குழந்தைக்கு வந்து பர்த்டே. அப்போ பார்த்தீங்கன்னா, இவரோட வீட்டுக்கு விஜய் சேதுபதி வராரு. ஏன் அப்படின்னா, அவர் வாங்கின கோல்டு செயினை அங்கேயே விட்டுட்டு வந்தனால விஜய் சேதுபதி அவங்களோட வீட்டுக்கு வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா, போலீஸும் அங்கே வருது. காரணம் என்னென்னா, விஜய் சேதுபதி தான் போலீஸை கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி அனுராப் தப்பாக நினச்சிடுறாரு. இதனால் விஜய் சேதுபதி மேலே ரொம்ப கோவப்படுறாரு. இதை அப்படியே கட் பண்ணினா என்ன ஆகுதுன்னா, நட்டு பார்த்தீங்கன்னா, அந்த குப்பை தொட்டியை யார் திருடிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தேடிட்டே இருக்காரு. ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் நட்டு என்ன பண்ணுறாருன்னா, வெளியே கடையிலேயே அதுக்கப்புறம் ஒரு டூப்ளிகேட் ரெடி பண்ணி கொடுத்துர்லாம். அவங்ககிட்ட 5,00,000 தான் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணுறாங்க. இப்போது படத்தோட கிளைமேக்ஸ் என்னென்னா, அந்த குப்பைத்தொட்டி உண்மையான குப்பைத்தொட்டியை கண்டுபிடிச்சிட்டாங்களா, அல்லது விஜய் சேதுபதி ஏற்கனவே ஒருத்தர் கொலை பண்ணுறாரு பார்த்தீங்களா, அது எதுக்காக, அதுக்கப்புறம் அனுராப் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி பழி வாங்கினாரா, அல்லது விஜய் சேதுபதி அனுராப் பழி வாங்கினாரா அப்படின்றத மீதி கதை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அது ரொம்ப அருமையான இருக்கும். படத்தில் முதல்ல இருந்தே ஒரு இன்டர்வல் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப போரிங்காக தான் போகும். ஏன்னா விஜய் சேதுபதி சொன்னதையே சொல்கிற மாதிரி கதை வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் போரிங்காக தான் போகும். அது இல்லாமல் விஜய் சேதுபதியோட நடிப்பு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் சாதாரணமாக எப்படியும் நடிக்கிற மாதிரி தான் நடிச்சிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மிட்டாய்னு ஒரு படம் நடிச்சிருப்பார். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி எப்படி அந்த படத்தில் சூப்பராக நடிச்சிருப்பாரோ அதே அளவுக்கு தான் இந்த படத்தையும் நடிச்சிருக்காரு. நீங்கள் எதுக்கும் அந்த ஆரஞ்சு மிட்டாய்ன்ற படத்தை ஒரு டைம் பாருங்கள். அந்த படத்தையும் நல்லாவே தான் இருக்கும். சரி, இந்த படத்தோட மிச்சம் இருக்கிற நட்டி பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸராக ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அனுராப் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லனாக நடிச்சிருப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்தீங்கன்னா அபிராமி நடிச்சிருக்காரு. அபிராமிக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக கதை கிடையாது. அவங்க ஒரு சின்ன ரோல் மட்டும்தான். இந்த படத்தில் ஹீரோயினுக்கு ஒரு பெருசாக கிடையாது. ஏன்னா ஜஸ்ட் ஒரு 2 சீனுக்கு தான் வந்திருப்பாங்க. இப்போ இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் பெண்களுக்கு வந்து இந்த ரொம்ப முக்கியமான படம், பெண்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இப்போ நான் சொன்ன கதைக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சம்மந்தம் இருக்குது. ஏன்னா படத்தில் பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப பெரிய கதையே. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப நல்லாவும் நடிச்சிருக்கும். அதாவது விஜய் சேதுபதி பொண்ணாக நடிக்கிறவங்களே அந்த பொண்ணு. இந்த சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்கு. நிச்சயம் அந்த பொண்ணுக்கு ஒரு பாராட்டுகள்.